ஸோ நெக்ஸ்ட் நைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மோனியா. அதாவது இந்த 15 குரூப் எலிமெண்ட்ஸோட முக்கியமான காம்பவுண்ட்ஸ் பார்க்குறோம். இல்லை அம்மோனியாவுக்கு மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NH3. இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் யூரியாவை நீராட் பகுத்து அம்மோனியா கொண்டு வரலாம். ஸோ யூரியா ப்ளஸ் வாட்டர் 2NH3 ப்ளஸ் CO2. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அம்மோனியா கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. லெபார்டரி ப்ரிப்பரேஷன். ஸோ ஆய்வகத்தில் எப்படி தயாரிக்கலான்னு பாருங்க. அம்மோனியம் சால்ட்டை வந்து பேஸ் போட்டு ஹீட் பண்ணோம்னா நமக்கு அம்மோனியா கிடைக்கும். ஹீட்டிங் அம்மோனியம் சால்ட் வித் பேஸ். ஸோ ஒரு காரத்தோட அம்மோனியம் உப்பை வெப்பப்படுத்தணும்னா கிடைக்கும். அம்மோனியம் சால்ட்ஸில் என்ன அயன் இருக்கும்? NH4 ப்ளஸ் அயான்ஸ். இப்போ ஹைட்ராக்சைடு பேஸ் கூட போட்டிங்கன்னா ஸோ NH3 ப்ளஸ் H2O. இதுலேருந்து வரக்கூடிய H ப்ளஸும் OH மைனஸும் சேர்ந்து வாட்டராக போயிடும். பேலன்ஸ் அம்மோனியா மட்டும்தான் இருக்கும். அம்மோனியம் குளோரைடை பேசிக் ஆக்சைடு, எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு கூட போட்டு ஹீட் பண்ணோன்னு வைங்க. ஸோ என்ன ஆகும்? கால்சியமும் குளோரைடும் சேர்ந்து கால்சியம் குளோரைடு. இதில் நமக்கு என்ன கிடைக்கும்? அம்மோனியா கேஸ். தென் H ப்ளஸ் அயனும் O மைனஸும் சேர்ந்துச்சுன்னா வாட்டர். ஸோ பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு குளோரின் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளைட் பை 2. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 2 நைட்ரஜன், இங்கே 1 தான் இருக்குது, மல்டிப்ளை பை 2. இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். 2 நைட்ரஜன் 8 ஹைட்ரஜன், 2 × 3 6, 6 + 2 8, ஆக்சிஜன் 1. ஸோ இப்போ பேலன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் மெட்டல் நைட்ரைட்ஸ் வித் வாட்டர். உலோக நைட்ரைடுகளை நீருடன் சேர்த்து வெப்பப்படுத்தினாலும் அம்மோனியா கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம மெக்னீசியம் நைட்ரைடு, மெக்னீசியத்துக்கு என்ன வேலன்சி? +2, நைட்ரைடு -3, N-3. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் Mg3N2 ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ். ஸோ இந்த மெட்டல் அயான் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா பேஸ். இது வந்து பேசிக் அல்கலைன் மெட்டலுங்கிறனால மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணும் ப்ளஸ் அம்மோனியா. ஸோ 3 மெக்னீசியம் இருக்குது, இங்கே 1 மெக்னீசியம் தான், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. நைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, மல்டிப்ளை பை 2. ஸோ மெக்னீசியம் நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, 2 × 3 6 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பை 6. ஹைட்ரஜன் 6 × 2 12. இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 6 + 6 12. ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி மெட்டல் நைட்ரைட்ஸை ஹீட் பண்ணியும் நம்ம என்ன கொண்டு வரலாம்? அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணலாம். மெட்டல் நைட்ரைட்ஸ் வித் வாட்டர். நீரோட சேர்த்து மெட்டல் உலோக நைட்ரைடுகளை வெப்பப்படுத்தி அம்மோனியா தயாரிக்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன். தொழில் ரீதியாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ பை பாசிங் நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன், இது ரெண்டையும் பாஸ் பண்ணுறது மேலே ஓவர் அயன் கேட்டலிஸ்ட், இரும்பு வினையூக்கி மீது நைட்ரஜன் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணுறோம். அந்த இரும்பு மேலே ஸ்மால் அமௌண்ட்டு பொட்டாசியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு இருக்கும். எதுக்குன்னா
குயிக்காக ஈக்லிபிரியம் வரக்க வேண்டி இதையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 750 கெல்வின், ப்ரெஷர் வந்து 200 ATM 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் எதுலேருந்து கொண்டு வர்றாங்கன்னா ஃப்ரம் வாட்டர் கேஸ். போன யூனிட்டில் நம்ம வாட்டர் கேஸ் பற்றி பார்த்துருக்கோம். அண்டு நைட்ரஜன் ஃப்ரம் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்விட் ஏர். ஸோ லிக்விட் ஏர் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேட் பண்ணோம்னா ஹைட்ரஜன் கிடைக்கும். அதிலிருந்து வர நைட்ரஜனையும் வாட்டர் கேஸ்லேருந்து வர ஹைட்ரஜனையும் அயன் கேட்டலிஸ்ட் மேலே பாஸ் பண்ணுறோம். அந்த அயன் கேட்டலிஸ்ட்டில் கொஞ்சம் பொட்டாசியம் ஆக்சைடு அலுமினியம் இருக்குது. இது வந்து சீக்கிரம் ஈக்லிபிரியத்தை வர வச்சிடும். இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில ரியாக்ஷன் வந்து அம்மோனியா ஃபார்ம் ஆகிறது வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஸோ 2 நைட்ரஜனுக்கு 2NH3 2 × 3 6. ஸோ அயன் வந்து கேட்டலிஸ்ட். இந்த ரியாக்ஷன் குயிக்காக ஈக்லிபிரியத்துக்கு வர வேண்டி கேட்டலிஸ்ட் கூட கொஞ்சம் பொட்டாசியம் ஆக்சைடு அலுமினியமும் எடுத்திருக்காங்க. இங்கே டெம்பரேச்சர் 750 கெல்வின் அண்ட் ப்ரெஷர் வந்து 200 ATM. ஸோ இதுக்கு வேண்டி ஹைட்ரஜன் எதுலேருந்து எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வாட்டர் கேஸ், நைட்ரஜன் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்விட் ஏர். திரவ காற்றுவை வெண்ணெய் காய்ச்சி வடித்து அதுலேருந்து நைட்ரஜன் எடுத்து அம்மோனியா தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். தொழில் ரீதியாக அம்மோனியா தயாரிக்கிறது. அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். அம்மோனியா இஸ் எ பஞ்சன்ட் ஸ்மெல்லிங் கேஸ். அதே சமயம் லைட்டர் தென் ஏர், காற்றை விட லேசாக இருக்கும். பஞ்சன்ட் ஸ்மெல்லிங், கார நெடியுடைய வாயு. ஸோ இந்த அம்மோனியா கேஸை நம்ம லிக்விடாக மாற்ற முடியும் அட் 9 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த அம்மோனியா எந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆகுனா -38.4 டிகிரி செல்சியஸ். அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -77 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த அம்மோனியா லிக்விட் அம்மோனியா எடுத்துட்டிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸும் வாட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக அட்டாச் ஆகிருக்கும். அடுத்தது அம்மோனியா தான் வாட்டரில் அதிகமாக கரையக்கூடிய கேஸ். பார்த்துட்டிங்கன்னா 1 வால்யூம் ஆஃப் வாட்டரில் 702 வால்யூம் ஆஃப் அம்மோனியா கரையும். அதாவது 702 ml அம்மோனியா டிசால்வ்ஸ் இன் 1 ml வாட்டர். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கரையக்கூடியது அம்மோனியா. எப்போனா 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் 760 மில்லிமீட்டர் ப்ரெஷர், அதாவது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதில் டெம்பரேச்சர் குறைய குறைய சாலிபிலிட்டி இன்னும் அதிகமாகிட்டு போகுது. டெம்பரேச்சர் டிக்ரீசஸ்னால் இந்த வால்யூம் அதிகம் கரையக்கூடிய வால்யூம் என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அல்லது டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு போச்சுன்னா வால்யூம் குறைஞ்சிட்டே வரும். சரி, அட் லோ டெம்பரேச்சர்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா 2 சாலுபிள் ஹைட்ரேட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி 2 கரையக்கூடிய அம்மோனியம் நீரேற்ற உப்புக்களை தருகிறது. இது வந்து தனியாக பிரித்து எடுத்துருக்கிறாங்க. இந்த மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மோனியாவுக்கும் வாட்டருக்கு இடையில் என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ இந்த அம்மோனியா மாலிகுலும் வாட்டர் ஹைட்ரஜன் பாண்ட் மூலமாக லிங்க் ஆகிருக்கும். ஸோ அம்மோனியா வாட்டரில் கரைச்சோம்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் கிடைக்கும். அதுலேயும் கூட இதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் தான் அம்மோனியாவும் வாட்டரும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்படி ஃபார்முலா கூட எழுதுவோம், NH3.H2O. ஸோ ஒரிஜினலாக NH3யும் வாட்டரும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும், அம்மோனியம் அயனும் ஹைட்ராக்சைடுனும். இது ரெண்டுக்கு இடையில் அம்மோனியாவுக்கும் வாட்டருக்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்ட் வரனால அது நார்மலாக ஹைட்ரேட்டட் அம்மோனியாவோ எழுதுவோம், NH3.H2O. நீரேற்றம் அடைந்த அம்மோனியாவாகவும் எழுதலாம். அடுத்தது வாட்டர் மாதிரியே இந்த அம்மோனியாவுக்கும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ரொம்ப அதிகம். நீரை போன்று இதற்கு மின்கடத்தா அல்லது மின்கடத்தா பொருள் மாறிலியின் மதிப்பு அதிகம். அதனால இது அயனி சேர்மங்களை இதனுள் எளிதில் அயனியுறை செய்யும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ சோடியம் சல்ஃபேட் நீரில் போட்டீங்கன்னு வைங்க, என்ன ஆகும், 2 சோடிய அயனியும் 1 சல்ஃபேட் அயனியும் கொடுக்கும். ஸோ இந்த அயனிகளை தனித்தனியாக பிரிக்குது. அது மாதிரி இந்த அம்மோனியா, திரவ அம்மோனியா, லிக்விட் அம்மோனியாவும் அதுக்குள்ளே ஏதாவது சால்ட்டை போட்டோம்னா பாசிட்டிவ் அயனா நெகட்டிவ் அயனா பிரிச்சிடும். ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு பிரிக்குங்கிறது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், மின் கடத்தா பொருள் மாறிலி.
இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அயனி சேர்மங்கள் அதில் நல்லா கரையும் அந்த திரவத்தில். ஸோ இதுக்கு பாருங்கள், இந்த வாட்டர் எப்படி டிசோசியேட் ஆகி ஹெச் ப்ளஸ் சயின்ஸு OH மைனஸ் சயின்ஸு கொடுக்குது. 25 டிகிரி செல்சியஸில் இந்த ஹெச் ப்ளஸ் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் பெர் லிட்டர் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் யூனிட் மோல் பெர் லிட்டர். ஸோ மோல் பெர் லிட்டர் இன்ட்டு மோல் பெர் லிட்டர் மோல் 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் பெர் லிட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி தான் இதுக்கும். இது 1 லிட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா 1 டெசிமீட்டர் கியூப்க்கு ஈக்குவல். ஸோ அப்போ இது எப்படியும் சொல்லலாம்னா மோல் ஸ்கொயர் பெர் லிட்டர் பவர் -2 மோல் ஸ்கொயர் 1 டெசிமீட்டர் கியூப் ஹோல் பவர் -2 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6 இப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அயனிக் காம்பவுண்ட்ஸை அதில் ஈஸியாக அயனைஸ் பண்ண வச்சிடும். லிக்விட் அமோனியா வாட்டர் மாதிரி. அதே மாதிரி லிக்விட் வாட்டருக்கு எப்படி அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது, அது மாதிரி அமோனியாவுக்கும் அயனிக் ப்ராடக்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் 10⁻⁻30 மோல் ஸ்கொயர் பெர் லிட்டர் பவர் -2. பட் வாட்டருக்கு அந்த அயனிக் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அதிகம் 25 டிகிரி செல்சியஸில். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அமோனியாவுக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஸோ எபோவ் 500 டிகிரி செல்சியஸ் 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணோம்னா இது நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் கேஸாக டிசோசியேட் ஆகிடுது. ஏர் அல்லது ஆக்சிஜன் கூட ஆர்டினரியாக அது ரியாக்ட் ஆகாது. ஃப்ரீ ஆக்சிஜன் கூட ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. பட் ஃப்ரீ ஆக்சிஜன் கூட 100% ஆக்சிஜன் கேஸ் இருந்துச்சுன்னா அது கூட yellowish ஃப்ளேம் வர்ற மாதிரி எரிஞ்சு என்னென்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனையும் வாட்டரையும் கொடுக்கும். ஸோ என்னென்னா ஏர் கூட ரியாக்ட் ஆகுது. அதாவது ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஃப்ரீ ஆக்சிஜன், ஸோ தனியாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் 100% ஆக்சிஜன் கேஸ் இருந்துச்சுன்னா அது கூட yellowish ஃப்ளேம் கலரில் பர்ன் ஆகி நைட்ரஜன் கேஸையும் வாட்டரையும் கொடுக்குது. அதுவே கேட்டலிஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் லைக் பிளாட்டினம் போன்ற கேட்டலிஸ்ட் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நைட்ரஜன் கேஸ் கிடைக்கிறதுல நைட்ரிக் ஆக்சைடு அப்புறம் வாட்டர் கிடைக்குது. இதை வந்து ஆஸ்வால்ட்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஆஸ்வால்டு செயல்முறை. ஸோ இது வந்து பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் இருக்கும்போது தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஒடுக்க பண்புகள். ஸோ அமோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒடுக்க பண்பு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நிறைய மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லெட் ஆக்சைடை லெட்டாக ரெடியூஸ் பண்ணுது. காரிய ஆக்சைடை காரியமாக ஒடுக்குது. அடுத்தது ஆசிட்ஸ் கூட ட்ரீட் பண்ணோம்னா இது என்ன ஃபார்ம் பண்ணால் அம்மோனியம் சால்ட்ஸ். ஸோ இது என்ன காட்டுதுன்னா இந்த அம்மோனியா வந்து புரோட்டான் மேலே அஃபினிட்டி அட்ராக்ஷன் வச்சுருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இதை விட வாட்டரை விட நீரை விட இது புரோட்டான் மீது அதிக அஃபினிட்டி கவர்ச்சி விசையை காட்டுது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அம்மோனியா ப்ளஸ் ஹெச்எக்ஸ் ஏதாவது ஒரு ஆசிட், இதில் எக்ஸுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். ஸோ NH4 ப்ளஸ் இந்த ஹெச் ப்ளஸ் இங்கேருந்து இந்த அம்மோனியாவில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஹெச் ப்ளஸ் கூட சேர்ந்துக்கும். இது எக்ஸ் மைனஸாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அம்மோனியம் சால்ட். ஸோ குளோரின் குளோரைடு இது ரெண்டு கூடயுமே ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபைனல் ப்ராடக்டாக என்ன கிடைக்குதுன்னா அம்மோனியம் குளோரைடு. ஸோ அம்மோனியா குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது.
நைட்ரஜன் கேஸையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டையும் கொடுக்குது. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அகைன் அமோனியா கூட ரியாக்ட் ஆகி அமோனியம் குளோரைடு ஃபார்ம் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் நம்ம முன்னாடி ஹெச்எக்ஸ்ன்னு போட்டு எழுதணும். பாருங்கள், NH3 + HCl போட்டிங்கன்னா இந்த லோன் பேர் ஹெச்சை பார்த்து ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்டிங்கில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் சிஎலுக்கு போயிடும். ஸோ அப்போ NH4 + Cl- அமோனியம் குளோரைடு. ஸோ அதிக அளவு குளோரினை பாஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, ஃபஸ்ட்டு நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் NCl3. இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமெல்லாம் போனீங்கன்னா இதில் கேட்கலாம். நைட்ரஜனோட ட்ரை ஹாலைட்ஸில் எதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர், வெடிக்கும் தன்மை இருக்குதுன்னா NCl3. இந்த HCl இதுலேயும் HCl ஃபார்ம் ஆகும். இந்த HCl மறுபடியும் அமோனியாவோட ரியாக்ட் ஆகி அமோனியம் குளோரைடை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைட் ஃபார்மேஷன் அண்டு நைட்ரைடு ஃபார்மேஷன், அமைடுகள் மற்றும் நைட்ரைடுகள் உருவாகுதல். ஸோ அல்கலி அண்ட் அல்கலைன் மெட்டல்ஸ் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா அமைடும் நைட்ரைட்ஸும் கிடைக்குது. பாருங்கள், உதாரணத்துக்கு சோடியம் எடுத்து அமோனியாவோட ட்ரீட் பண்ணிங்கன்னா சோடா அமைடு கிடைக்குது. மெக்னீசியத்தை அமோனியா கூட ட்ரீட் பண்ணால் மெக்னீசியம் நைட்ரைடு கிடைக்குது. ஸோ மெட்டாலிக் சால்ட்ஸ் கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் அல்லது காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபெர்ரிக் அயன் கூட அம்மோனியத்தை ட்ரீட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேஸ் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு. அதுவே காப்பர் கூட ட்ரீட் பண்ணோம்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அணைவு சேர்மம் அல்லது அணைவு அயனி உருவாகுது. இதுக்கு பேர் டெட்ராமைன் காப்பர் 2 அயான். இது பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அமைன்ஸ். ஸோ இது வந்து அம்மோனேட்டட் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். எதன் மூலமானா அயன் டைபோல் அட்ராக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் இந்த இதில் இந்த அம்மோனியா எடுத்துட்டிங்கன்னா வாட்டர் மாதிரியே N- H+ இருக்கும். ஸோ இந்த N- Ca+ பார்த்து அட்ராக்ட் ஆகும். பட் இந்த H+ எல்லாம் Ca+2 விட்டு தள்ளி இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், N- Ca+2க்கு பக்கத்தில் இருக்கும். H+ எல்லாம் Ca2+ விட்டு தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா இது டைபோல், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ டைபோல், இந்த அயன் டைபோல் இன்ட்ராக்ஷன், இது வந்து Ca+2 அயான், இது வந்து Ca+2 அயான், இது N- அயான். இது வந்து டைபோல். ஏன் டைபோல்னா ஒரு பாசிட்டிவ் எண்டும் இருக்குது, நெகட்டிவ் எண்டும் இருக்குது. இந்த அயனுக்கும் டைபோலுக்கு இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருது, அது மூலமாக அட்டாச் ஆகிருக்குது. இதே மாதிரி இது வந்து லிகாண்டாவும் ஆக்ட் ஆக முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மோனியாவில் நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் இருக்கும், ஒரு தனித்த இணை எலக்ட்ரான் இருக்குது. இதை கொடுத்து மெட்டல் அயனோட டிஆர்பிட்டாலுக்கு கொடுத்து கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் இது லிகாண்டாக ஆக்ட் ஆக முடியும். ஸோ ஒரு சில அமைன் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸஸ் அமோனியா கொண்டு போய் அக்வா சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டில் ஆட் பண்ணோம்னா நம்ம முன்னாடி ஒன்று சொன்னோம்ல, டெட்ரா அமைன் காப்பர் 2 அயான், இந்த அணைவு அயனி உருவாகும். இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் ஃபார்ம் ஆகும். சரி, அடுத்து அம்மோனியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் அம்மோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு. ஸோ sp3னா நமக்கு தெரியும் 4 பாண்ட்ஸ் எப்படி போடுவோம், 2 பாண்ட்ஸ் இன் தி போர்டு, ஒரு பாண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி போர்டு, ஒரு பாண்டு போர்டுக்கு முன்னாடி இருக்குது, இன்னொன்று போர்டுக்கு பின்னாடி. ஸோ இப்போ 4 ஆட்டம் வேணும். பட் அம்மோனியாவில் பாருங்கள் 3 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ இல்லாத ஒன்றுக்கு லோன் பேர் வச்சுக்குவோம். ஸோ sp3னா நார்மலாக டெட்ராஹெட்ரல் ஷேப். பட் இங்கே டெட்ராஹெட்ரலில் ஒரு வெர்டெக்ஸ், ஒரு உச்சி இல்லை, ஏன்னா அங்கே ஆட்டம் இல்லை. அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா பிரமிடு ஷேப், பிரமிடு வடிவம் உடையது. இங்கே பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 107 டிகிரி. ஸோ இது ஏன் 107 டிகிரி அப்படிங்கிறத இந்த ஹைபிரிடைசேஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது பாண்ட் டிஸ்டன்ஸ் NH பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 1.016 ஆங்ஸ்ட்ராம். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
a tetrahedral with one lone pair of electrons in one tetrahedral position. அதாவது டெட்ராஹெட்ரல்னா 4 வெர்டிசஸ் இருக்கணும், ஒரு வெர்டெக்ஸில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய டெட்ராஹெட்ரல்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா பிரமிடல் ஷேப். ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.